சோல்ஜர்ஸ் அசாம்பல். எஸ் பாஸ். நம்ம இந்த நாய்களுக்கு எத்தனையோ முறை வார்னிங் கொடுத்தோம். நம்ம பூனை இனத்தை அட்டாக் பண்றதுலே குறியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கரீஸ் வம்சத்தார் வாரிசு மேலேயே நாய்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இதுக்கு மேலேயும் இந்த கரீஸ் பொறுமையா இருந்தா அப்படின்னா அது இந்த கரீஸ் வம்சத்தாருக்கு பெருத்த அவமானமா போயிடும். அதனால கண்ணுக்கு தெரியுற எல்லா நாய்களும் நாக் அவுட் பண்ணி மாடல் பண்ணுங்கடா. ஓகே பாஸ். தலைவர சொன்னபடி உங்ககிட்ட என்னடா பேச்சுவார்த்தை போடுறான். இவ்வளவு பெரிய நியூக்ளியர் பாம வாயில வச்சுக்கிட்டு இதை இன்னும் மானிட பிறவி மேல லான்ச் பண்ணாம இருக்கான்னா என்ன அர்த்தம்? சரி சொல்லு, என்ன அர்த்தம்? இந்த குட்டி கரிசோட தயவுல தான் இந்த வேர்ல்டு அமைதியா இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா இந்த அசக்த தைரியத்துல இதை புடிச்சு பாக்கலான்னு நினைச்ச அப்புறம் வெடிச்சு செதறிடுவ. டே கரிசு குட்டி, சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு அடி இது. இத சாப்பாடுன்னு சொன்னா சாம்பார் கூட வாந்தி எடுத்துருண்டி. தயவு செஞ்சு இதை உன் கட்டணவனுக்கு மட்டும் போட்டுறாத. அப்புறம் ஏன்டா உன்னை மனம் முடிச்சுன்னு மணிக்கு ஒரு டைம் ஃபீல் பண்ணுவான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த கரீஸோட சேட்டை பார்ப்போமா? கோபம் வந்தா இப்படி சீரியும் பாயுவான். கொக்கா கோலா ட்ரெஸ்ஸை எப்படி கோமலமா கட்டிக்கிட்டு கெத்தும் காட்டுவான். ராஜா மாதிரி நாட்டையும் ஆளவான். பிரஜையா மாதிரி இப்படி நடுத்தெருவிலையும் சுத்துவான். டாகு கிட்ட இப்படி பாசமாவும் இருப்பான். கோவத்துல பொங்கி இப்படி பாஞ்சும் வடிப்பான். பிஞ்சு குழந்தைகள் இப்படி அரவணைச்சும் பாத்துக்குவான். அடல்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்படி அரைஞ்சும் பாக்குவான். அரைஞ்சு கேட்ட அரோசிட்டியும் பண்ணுவான். அதுக்கப்புறம் இப்படி உக்காந்து 5-10 விளையாடுவான். சிங்கிளா போய் கெட்டும் காட்டுவான். மாசா போய் மாடுறோம் பண்ணுவான். மார்னிங் எழுந்து இப்படி எக்ஸசைஸும் பண்ணுவான். ஈவினிங் ஆச்சுன்னா இப்படி டேட்டிங்கும் பண்ணுவான். சாப்பிட்டுட்டு இப்படி சாஃப்டாவும் தூங்குவான். வேட்டைன்னு வந்துட்டா வெறியாவும் இருப்பான். ஒயிட் கேட்டுக்கிட்ட அன்பாவும் இருப்பான். கோபம் வந்தா பாஞ்சி இப்படி பந்தாவும் வடிப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. கரீஸ் மாமா, நம்ம கல்ல ஒரு பிரேக்கப் பண்ணிக்கலாம். அடி பாவி, நீ இப்படி விட்டுட்டு போன்னு சொல்றதுடா இவ்வளோ நாளா உன் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு உன்னை பார்க்க பீச்சுன்னு கூட்டிட்டு போயிட்டு உன் கூட அப்படி இப்படின்னு இருந்துட்டு என் பொண்டாட்டி பூனை கிட்ட கடி வாங்கி உன் புருஷன் பூனை கிட்ட அடி வாங்கி ஊர்ல இருக்கிற பூனை கிட்டலாம் மிதி வாங்கி இந்த கரீஸ் ஒரு பிளே பாய்ங்கிற பட்டத்தை வாங்கி வெள்ள பூனையோட கள்ள புருஷங்கிற அவார்டை வாங்கி இத்தனையும் இந்த கருப்பு நெஞ்சில தாங்கிக்கிட்டு உன்னை சிரிச்ச முகத்தோட வச்சுக்கிட்டு இருந்தனே, அதுக்கு நீ கொடுக்குற தண்டனையா? வெள்ள பூனைய நம்பாதன்னு எத்தனையோ நாய் சொல்லிச்சு. நான் தான் அவ முடி மட்டும் வெள்ளை இல்ல, அவ உள்ளமும் வெள்ளை, அதுலயும் நான் தான் வெள்ளன்னு சொன்னேன். வெள்ள பூனை கல் எஞ்சினை காட்டிட்டியடி. என்னடா உண்டா புதுசா இருக்குன்னு பாக்குறியா? புதுசா விட்டாலும் கத்துட்டு வந்திருக்கானா இந்த குட்டி கரீஸ்? எப்படி லெப்ட் ரைட் ரொட்டேட்டிங் மாசா பாத்தியா? பல்ட்டி உன்னால முடியுமாடா? அது மட்டும் இல்ல, அப்படியே பேக் கால்ல கம்ப்ரஷன் கொடுத்தும் பல்ட்டி அடிப்பண்டா இந்த குட்டி கரீஸ். தேவையில்லாம என்ன வெறியாட்டாதான். அப்படியே இவர் வெறி ஆனாருன்னா அழுத்து தள்ளிடுவாரு. மைதா மாவையும் கோதுமை மாவையும் சேர்த்து கலந்த மாதிரி ஒரு உருவம் போடா பொசகட்ட போனேன். வாடா மேல வந்து கை வச்சு போடுறா. இடியா இடிப்பாண்டா இந்த குட்டி கரிசு. டே கரிசு, இதை பிடிச்சி மேல ஏறி வாடா. நீங்க போடுங்க ஓனர். இந்த கரீஸ் ஸ்பைடர் மேனுக்கே வித்த சொல்லி கொடுத்துவேன். ஆஃப்டர் ஆல் இந்த துணியை பிடிச்சி மேல ஏறி வர மாட்டானா? மைண்ட்ல விண்டோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து வீடியோ எடுப்பியா? எத்தனை வாட்டி சொல்லிருக்கான் இந்த கரீஸ் அப்டேட் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதானே. இதுல ஜூமிங் வேற. எடு கைய சும்மா மைண்ட பிளாக் பண்ணிக்கிட்டு ஒரு ரீல் ஒழுங்கா பார்க்க விடுறியா? இந்த கரீஸ் ஸ்கிரீன் மோட்ல இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சேஃப். சீரியஸான சேதாரத்தை செல்போன் ஸ்கிரீன்ல பாப்ப. ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்டா இந்த கரீஸ். இப்ப பாரு, பால கூட குடிக்க முடியாம எட்டி கையில தொட்டு நக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன். மத்த பூனைங்க பார்த்தா இந்த கரீஸோட டிக்னிட்டி என்ன ஆவறது? டயட் முக்கியம்டா கரீஸ், டயட் முக்கியம். இந்தா சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. டேய் சாப்பிடுங்கிறால, சாப்பிடு. அப்பதான் உங்க உயிர் வந்து எல்லாரையும் போட்டு தர முடியும். சீக்கிரம் சாப்பிடு. டே 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 என்னடா பண்ற? பட்ட பகல நட்ட நட்ட ரோட்ல கோழி காவ் வாங்கலான்னு பாக்குறியா? டேய் என்ன இந்த கரீஸ் ஏரியாவில கலவரமா? என்ன கோழி உயிருக்குன்னு சேதாரம் இல்லையே. தாய் அப்படி எட்டி பழக சொல்றது. தண்ணி செத்து போயிட்டு அவங்க ஒப்பனிக்கார பதில் சொல்றது. இப்ப பாக்கலாம், இப்படி ஓடி வந்து செவுத்த நக்கதான் 4 மீட்டர் ஓடி வந்தியா? இந்த கரீஸ் மாதிரி ஸ்ட்ராங்கான பாடினா பரவாயில்ல. ஆல்ரெடி பாடி ஆன மாதிரி ஒரு பாடி வச்சுக்கிட்டு என்ன இடிச்சு பாடி ஆகலான்னு பாக்குற மூளை கட்ட போன. டேய் டாக்கு,
வீட்டுல பெத்தாடனமா பெடுகிற படம் பார்த்துட்டு படுத்து தூங்கணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு சைலன்ஸா இருக்கிற என்ன வைலன்ஸ் ஆக்கி நியூசன்ஸ் கிரியேட் பண்றான்னு நினைச்சா மார்னிங் நீ லைவ்ல தான் இருப்ப. ஆனா உன் கண்ணுல இருக்கிற இந்த மாட்டு மொழி மட்டும் இருக்காது. பாரு, ஏதோ ஒரு 6 அறிவு அனிமல் என்னத்தையோ பாட்டில குடிச்சிட்டு கீழே போட்டுட்டு போயிருக்குது. அத குப்பை தொட்டில போட என்ன கேடு? குடிச்சிட்டு உங்க பாடியை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறீங்க. சரி, என்விரான்மெண்ட்டை ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? பிஞ்சு குழந்தையின் உயிரை ஒரு நொடியில் காப்பாற்றிய பூனை குலத்தின் நாயகன், தன்னிகரில்லா தலைவன், பூனைகளின் மன்னன், கருமை நிற கண்ணன், மனித குலத்தின் சேவகன், கரீஸ் வம்சத்தாரை மானிட பிறவியின் சார்பாக வாழ்த்த வார்த்தை இல்லை, வணங்குகிறோம். ஏய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க இவ்வளவு நேரம்? பார்த்தா தெரியல, புதுசா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி போட்டனா நெத்தியில 3 மணி நேரமா முக்கியமா பிணைஞ்சுக்கிட்டே இருக்கேன். வந்துட்டா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அட கடவுளே, இந்த மேக்கப் மென்டல் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு எனக்கு மேக்கப் போட்டு சவுரி முடி வச்சு பழைய ராணி ஆக்கிறோன்னு சொல்லி இப்படி மாடர்ன் சூனி கிளறி மாதிரி ஆக்கி வச்சிருக்காளே. இந்த ஐடியாலாம் இவளுக்கு எங்கிருந்து தோணும்? யாரோ என்ன க்ளோஸ் அப்ல பாக்கணும்னு சொன்னீங்களாமா? பாரு, நல்லா பாரு, இந்த கர்வீஸோட கொடூரமான முகத்தை நல்லா பாத்துக்கோங்க. ஹலோ, அடச்சே, என்ன அப்படியே 10-15 வருஷம் பசியில இருந்த மாதிரி வந்து பாயிர கொஞ்சம் அழகா கருகரு ஹேண்ட்ஸமா இருந்துடக்கூடாது. வந்துடுங்க கேட்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ் வரைக்கும் இந்த கர்வீஸ் தான் வேணும்ட்டு. சல்ல குட்டி, வயிற குட்டி, புஜ்ஜி குட்டி, உம்மா பல்ல விலைக்கு சொல்லுங்கடா, கப்பு குப்பு நடிக்குதே. டே குட்டி கரைசே, உன்னோட ஆயுதத்தை காமி. இதுதான் 3ஆம் உலக போற முடிவுக்கு கொண்டு வர போற முக்கியமான ஆயுதம். இத வச்சு தாண்டா இன்னைக்கு அந்த எலிய சுட போறேன். செத்தாண்டா ரேட்டாண்டி. ஏய், ஐயோ சாரி டாட், நீங்க வந்ததை நான் சரியா கவனிக்கல. வர வர மறுவாஜெல்லாம் கம்மி ஆகிட்டே போதே. இம்மிடியட்டா ஒரு மர்டர் பண்ணாதான் நீங்களாம் சரி வருவீங்க. டே குட்டி கரைசே, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிற மம்மி. எக்ஸசைஸா? ஆமா, என்னோட புஜபலத்தை வச்சு கட்டில தம்பிள்ஸா யூஸ் பண்ணி பாடியை பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். வெல்கம் மிஸ்டர் குட்டி கரீஸ், நீங்க ஆர்மில செலக்ட் ஆகிட்டீங்க. வாருக்கு ரெடியா? நான் பிறந்ததுல இருந்து ரெடி சார். இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உயிர் தியாகம் செய்யவும் கரீஸ் வம்சத்தா தயங்க மாட்டாங்க சார். ஓகே, நீங்க இமீடியட்டா பார்டருக்கு போகணும். ஓகே சார். டேய் பூனை, நீ என்ன பெரிய ரவுடியாடா? அடடா, அட கடவுளே, இத்தனை பேர் எங்கிருந்துற வந்தானுங்க? இப்ப பேசுடா குட்டி நாயே. நான் சொன்னல, போனிக்கு ஒரு பிரச்சனைனா என் தலைவர் கரீஸ் வருவான்னு. என் தலைவர் சிங்கிளா வந்தாவே உன்னால சேதாரத்தை சரி கட்ட முடியாதுடா. இப்ப கூட்டமா வந்திருக்கான், உன் குடும்பத்தையே குழி தோண்டி புதைக்க போறான்டா. ஏய், சைலண்டா இரு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என்ன, நான் வயலண்ட் ஆனாதான் நீ சைலண்ட் ஆவியா? எந்திரிச்சு போடாமனியா தெரிய ஏற்றிக்கிட்டு.